ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கென்று, வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கென்று, ஆவியின் பலியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் பலியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, திரியேக தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வல்லவரை நல்லவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உயர்த்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா. பிதா பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனாகிய பரிசுத்தமுள்ள தெய்வமே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜலத்தின் மேலே அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. வெறுமைகளை நிறைவாய் மாற்றுகிறவரே, ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எங்க வாழ்க்கையில் இருக்கிற வெண்கலங்களை கத்திருந்த நாளிலே நீர் ஹல்லேலூயா உடைத்து போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் எங்களுக்கு வெண்கலமாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, பூமி இருமாயிருந்தாலும் கர்த்தர் அவைகளை நீர் மாற்றுகிறவர், அவைகளை உடைக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, நாமே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, காண்பவரே நான் ஆராதிப்பே, காப்பவரே நான் ஆராதிப்பே, காண்பவரை நான் ஆராதிப்பே, காட்பவரை நான் ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, சொத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, சொத்திர பலியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆமென் சுவை ஆராதிப்பே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்க நல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை காண்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவகுமாரனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் வல்லமையோடு இறங்கி வருவீராக, வல்லமையோடு இறங்கி வருவீராக இந்த ஆராதனை வேலையில், ஹல்லேலூயா. கர்த்தர் பிரசன்னராய் மகிமையாய் ஓ எங்களுக்கு கிரியை செய்கிறவராய் எங்கள் நடுவிலே வாசம் செய்கிற தேவனாய் நீர் இறங்கி வருவீராக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலை போல இருக்கிற துன்பங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திர அவைகளை நீர் மாற்றுகிற தேவனாய் வருகிறீர், மாற்றுகிற தேவனாய் வருகிறீர், ஹல்லேலூயா. அவை எல்லாம் பனி போல நீர் மாற்றுகிறீர், ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக, எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக, பிரசன்னராய் பிரசன்னராய், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே,
சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்து என்னை நினைப்பவரே. ஆமென். கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்து என்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் அவர் போதும். ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாமே நீங்க மாத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பர்வதங்களை மெழுகு போல மாற்றுகிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மலை போல வருகிற துன்பத்தை நீர் பனி போல மாற்றி எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானமே வெண்கலமாய் இருக்கிறதை கர்த்தர் நீர் உடைக்கிறீர். பூமி இரும்பாய் இருக்கிறதை கர்த்தர் இந்த நாளிலே நீர் உடைக்கிறீர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நீங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல ஆண்டவரே வேறு ஒருவரும் இல்லை. நீ நல்ல தேவனாய், வல்லவராய், அதிசயங்களை செய்கிறவராய், எங்களை காப்பவராய், எங்களை காண்பவராய், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனாய், எங்களோடு கூட நீ கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையான இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமை வெளிப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட இடைப்படும் பேசும். உடைய நாமத்தை
நீர் மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இருபத்தி 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்கிறது. அதாவது ஆண்டவர் சோர்வை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். நீதிமொழியிலே நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போயிடும் அப்படின்னு சொல்ல. அதாவது இருக்கிற பலன் குறுகி போயிடும் இல்லையா? பலன் இல்லாமல் சொல்லலை, உனக்கு இருக்கிற பலன் என்ன செஞ்சிடும்? குறுகி போயிடும். எப்போ? நீ சோர்ந்து போகும்போது. அப்போது ஆபத்து காலம் என்று வேதம் சொல்கிறார். பிரச்சனையான ஒரு காலம், இக்கட்டான ஒரு காலம். எந்த காலமாக இருந்தாலும் நம்முடைய பலனை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய பலனை என்ன செய்யணும்? காத்துக்கணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலையிலையும், இக்கட்டான நேரத்திலையும், எந்த நேரத்திலையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம சோர்ந்து போகிற அளவுக்கு சில நிர்பந்தங்கள் ஏற்படும், சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்கு கொடுக்கப்பட்ட பலனை நாம் இழந்து விடாதபடிக்கு, இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற பலன் குறுகி போகாத படிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடவே கூடாது. கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. இந்த வசனம் உண்டு. அந்த ஏசாயாவில் அந்த 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 40 அந்த 29 வாசிங்க, தெரிஞ்ச பகுதி. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து தத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். அப்போது சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறான். அப்போது தேவன் கொடுக்கிற பலனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்போது அந்த சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம். சோர்வு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சோர்வில் நம்முடைய பலனை இழந்து விடாதபடிக்கு, நம்முடைய பலனை தக்க வைத்து கொள்ளும்படியாக, இன்னும் மேலான பலனை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த கீழே வாசிக்கிறோம் இல்லையா? வாசிப்போம். 31 வாசிப்போம். கீழே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபத்து காலம் எந்த காலமாக இருந்தாலும் உங்கள் பலன் இழந்து போகிற அளவுக்கு சில சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும். அந்த சோர்விலே நம்முடைய பலனை இழந்து போகக்கூடாதபடிக்கு பலனை தக்க வைத்து கொள்ளும்படியாக, அப்படியே இழந்து போனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நானும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குமா? ஒரு புது பலன் வரும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருவது உண்டு. எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருவது உண்டு. ஆனால் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை தேடணும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. எந்த மனுஷங்கிட்ட போனாலும் நம்முடைய சோர்வுகளை சரி பண்ண முடியாது, நம்முடைய சோர்வுகளை சரி பண்ண முடியாது, நம்முடைய சூழ்நிலைகளை சரி பண்ண முடியாது. ஆனால் தேவனை தேடி தேவ சமூகத்தில் போய் காத்திருப்போமானால் நிச்சயமாகவே ஒரு புது பலனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள்,
என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் சோர்ந்து போனால் நமக்கு இருக்கிற பலன் குறுகி போயிடும், குறைஞ்சி போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நாம் தெய்வத்தை தேடணும், ஆண்டவராக இயேசுவை தேடணும். அவரை தேடி அவர் சமூகத்துக்கு போகும் பொழுது நம்முடைய பலன் இன்னும் பலன் அடையும். ஒரு புதிய பலத்தில் கர்த்தர் என்ன செய்வார், நம்ம நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அந்த வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அப்போ ஆண்டவர் நல்ல நல்ல காரியம், ஓமை இல்லையா, இது கதை கிடையாது, ஓமை. அப்போது என்ன சொல்ல, பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரே மதியாத, இதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு விதவை போய் அடிக்கடி நியாய சேவை கேட்குறேன் இல்லையா. அப்போ மதிக்காமல் இருந்தாலும் கூட இவன் அடிக்கடி நம்மகிட்ட வந்து கேட்குறாள்னு சொல்லி அவளுடைய அந்த அந்த என்ன செய்ய, அதாவது அங்கலாய்ப்பு, அதாவது அவளுடைய அந்த டெய்லி போய் அவரை சொல்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், அவளுக்கு நியாயம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் ஓமை சொல்லார் பாருங்க. ஆனால் அதை சொல்லார், நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அது மகிமை உண்டாலும் இல்லையா. அப்போ அந்த ஓமையில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, சில நேரங்களில் சில காரியங்கள் உடனே நடக்காது இல்லையா. அவள் அடிக்கடி போய் என்ன செஞ்சான், அவன்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு நியாயம் செய்யணும், எனக்கு நியாயம் செய்யணும் இல்லையா, நியாயம் செய்யணும். அதே போல தான் நாட்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில காரியங்கள், நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் நமக்கு உடனே நடக்காது, தாமதமாகலாம். நமக்கு நடக்காது, தாமதமாகும் இல்லையா, தாமதமாகும். எதிர்பார்ப்புகள் நமக்கு ரொம்ப அதிகப்படுத்தும். நம்ம சோர்ந்து போகிற அளவுக்கு நமக்கு அந்த காரியம் வரும். உடனே வேறு மாற்று வழி நம்ம என்ன செய்வோம், மாற்று வழியை உண்டாக்குவோம். தம்பி சொல்லல, கிடைக்கலன்னு அவன் லோனுக்கு போகிறான் இல்லையா, கிடைச்சிட்டு அந்த லோனுக்கு என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. அது மகிமை உண்டாகும் இல்லையா. சரி, சில நேரங்களில் நாம் அந்த அதாவது இந்த கிடைக்கல, அது நம்ம எதிர்பார்க்குறது நடக்கலை அப்படிங்கும்போது மாற்று வழி நம்ம என்ன செய்கிறோம், கை கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு உண்டாகும் இல்லையா. நம்ம நினைக்கிறோம் அதுக்குள்ள காரியம் முடிஞ்சிருமே, அப்படி அல்ல. உண்மையாக தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அந்த வசனம் அவங்க போட்டிருந்தாங்க, அதான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ சகலமும் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா, சகலமும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு இது, அப்போ இன்னும் உங்களுக்கு தேவன் இன்னும் நிறைய என்ன செய்கிறார், உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் தருவார் இல்லையா, அந்தந்த நேரத்தில் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த 127 சங்கீதத்தை வாசிக்கிறோம் இல்லையா, முதல்ல வேலை, அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளை, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளை இல்லையா. எவ்வளோ ஆண்டு பாருங்க. முதல்ல வேலை கிடைச்சா தான் திருமணம் முடிக்கணும், திருமணம் ஆகணும் இல்லையா. ஆமாம், இல்லை வீட்டோட மாப்பிள்ளையாக தான் போகணும் இல்லையா. அது பெரிய தொந்தரவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. வேலை செஞ்சாலே நமக்கு சில வீட்டில் கொஞ்சம் மரியாதைகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே எவ்வளோ ஆண்டை ஒழுங்குபடுத்துகிற பாருங்கள். முதல்ல வேலை இல்லையா, உன் கையின் பிரயாசம் இல்லையா, அப்புறம் உன் மனைவி, அப்புறம் கல்யாணம் முடியுது, அப்புறம் பிள்ளை, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளை. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவதனால எப்படி வருஷப்படுத்தி கொண்டாரு பாருங்க. இதுதான் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. சும்மா அந்த அது என்னது, அந்த ஏதோ சொல்லுவோமே, மந்திரம் போட்டெல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ வேலை கிடைக்கும் போதே குழந்தை கிடையாது இல்லையா, ஃபாரின்ல இருக்கும் இல்லையா, இப்போயும் இருக்குது, நிறைய இடங்கள்லாம் எல்லாம் இருக்குது. முதல்ல வேலை பாரு, வேலையை தேடு, வேலை பாரு, சம்பாத்தியம் பண்ணு, அப்புறம் கல்யாணத்தை முடி இல்லையா. ஆமாம், அப்புறம் குழந்தை, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளை இல்லையா. கர்த்தர் எவ்வளவு ஆண்ட ஒழுங்குங்கரமாய் கர்த்தர் செய்வார். அப்போ அதின் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே வருவார். அது நேர்த்தியாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும் இல்லையா, ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா.
அப்போ சில நேரங்களில் சில சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நமக்கு தாமதமாக இருந்தாலும் ஜெபத்தை நிறுத்திடவே கூடாது. இல்லை சொல்லோ ஐயா, எல்லாரும் கரங்களை வைத்து எழுச்சாகமா அது ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணி எண்ணத்தை கண்டோன்னு சொல்லவே கூடாது. இன்னும் கிடைக்கல, இன்னும் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாக இருக்கும். கதிமையும் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. காரியம் நடக்கலை விட்டுறாதீங்க. உள்ளங்கை மேகம்தான் இல்லையா, பெரிய ஆமாம், மழை என்ன செஞ்சது கொண்டு வந்து உள்ளங்கை மேகம். அவன் பார்க்கும்போது உள்ளங்கை அளவில் மேகம் இருக்குது. 7 நாள் கழிச்சு ஒரு உள்ளங்கை அளவுக்கு மேகம் தருதுன்னு சொன்ன உடனே என்ன, அந்த உள்ளங்கை மேகம்தான் பெரிய மழையை கொண்டு வந்துச்சு. கதுமாய் மழலோய்யா. பார்க்க நமக்கு காரியம் நடக்காத மாதிரியே தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு ஓரத்தில் சொல்லுவான் இல்லையா, மறுபடி போய் பாரு. ஒரு ஓரமாக உள்ளங்கை அளவில் தான், எவ்வளோ பெரிய வானத்தில் மேகத்தில் உள்ளங்கை அளவில் தான் ஒரு மேகம் கூடி வருது இல்லையா. உள்ளங்கை அளவில் தான் இல்லையா. நமக்கு பார்க்க தூரத்தில் பார்த்தா நல்லா உத்து பார்த்து சின்னதாக தெரியும். அந்த சின்ன காரியம் அதை தெரியும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சொல்லுவையா, உள்ளங்கை மேகம் பெரிய மழையை கொண்டு வரும். தேவன் பெரியவர். அது சொல்லுவையா. அப்போ ஒரு காரியத்தை நம்ம நிறுத்திடக்கூடாது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். அவர் சில நேரங்களில் நம்மளை தாமதப்படுத்துவது நம்முடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த எதில் செய்யணும் அதை கரெக்டாக செய்வார். அதே நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு அவரோடு நம்ம ஈடுபாடாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்பார். இந்த கானானி ஸ்திரீ இல்லையா, பதில் சொல்லவே மாட்டா, பின்னால் போய்கிட்டே இருப்பார். சீசர்லாம் சொல்லுவான், ஏதாவது சொல்லி அனுப்புங்க ஆண்டவரே, ஆனால் பின்னால் போய்கிட்டே இருப்பான் இல்லையா. ஆனால் திரும்பி பார்த்து என்ன சொல்வார், நிறைய காரியத்தை சொன்னாலும் உன் விசுவாசம் புரியாது இல்லையா. நீ விரும்புகிற உனக்கு நடக்கட்டும், உன் விருப்பம் என்ன அது நடக்கு போ, உன் விசுவாசம் பெரியது. உடனே பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் ஆண்டவரே பின்னால் போய்கிட்டே இருக்கா, ஆண்டவருக்கு பின்னால் போய்கிட்டே இருக்கா. என்ன ஆண்டவர் சத்தத்தை கேட்கவே இல்லை, நான் இன்னொரு பக்கம் போகிறேன்னு சொல்லி வேற எங்கேயாவது போயிடக்கூடாது இல்லையா. ஆனால் அவரை பின்பற்றியே வரும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்சலோய்யா, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. அல்சலோய்யா, நான் அடிக்கடி சொல்ல, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக வச்சிருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேலே. அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. காலதாமதமாகுதுன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் நியாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே, உங்கள் சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 9ஆம் வசனம் வாசிப்போம். கலாத்தியர் சோர்ந்து போகாதிருப்போமாக ஏற்ற காலத்திலே. மறுபடியும் வாசிங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். மூன்றாவதாக நன்மை செய்வதில் சோர்ந்துடக்கூடாது. என்ன நம்ம செஞ்சு என்னத்தை கண்டோம் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. நம்ம செஞ்சு என்னத்தை கண்டோம். நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. நம்மளை என்ன நம்மளை அப்படி தான் வச்சுருப்பாங்க. நான் அடிக்கடி நினச்சி சோர்ந்திருக்கேன், வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் உழைச்சாலும் நம்மளை பற்றி ஒரு இது கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அறிவார் இல்லையா. அப்போது நாம் அப்படி மனுஷர் சொல்லுவோம். அப்போது நன்மை செய்வதில் சோர்ந்துடக்கூடாது. நம்ம செய்கிற நன்மையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போது சோர்ந்து போகாதிருந்தால், நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள், நன்மையை பெறுவீர்கள்.
நீங்கள் செய்த நன்மைக்கேற்ற பலனை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நன்மை செய்வதில் சோர்ந்துடக்கூடாது. சோர்ந்து போகிற அளவுக்கு நமக்கு சில காரியங்கள் நமக்கு வரும். நம்ம நன்மை செஞ்சு என்னத்தை கண்டோம் இல்லையா, நன்மை செய்யாத அளவுக்கு, நன்மை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும், நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும், சோர்வு வரும். ஆனால் நம்ம செய்கிற நன்மையை நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம செய்கிற நன்மையை கர்த்தருக்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போமானால் நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் விதைக்கிற விதைக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அதாவது நமக்கு நன்மை செஞ்சு நமக்கு என்ன லாபம் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற நன்மைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நம்ம நன்மை செய்கிறவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க என்பதல்ல, அவங்க நம்மளை மறந்துட்டு போயிடுவாங்க. நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அவங்க நம்மளை கண்டுக்காமல் போயிடுவாங்க. நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க, நம்மளை கண்டாலே ஒளிஞ்சிக்கிடுவாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் செய்கிற நன்மையை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம செய்கிற நன்மையை கர்த்தருக்காக செய்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறோம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிற நன்மை தான் பலன் வரும். கல்வெட்டில் பேர் வரணுங்கிறதுக்கா இல்லை இல்லையா. ஆமாம், கல்வெட்டில் பேர்லாம் ஆமாம் அப்பா வருஷம் எத்தனை வருஷம் போட்டு சில சர்ச்சிலலாம் கல்வெட்டு நமக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரு பேர் கிடையாது, டைரியில் தான் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா. ஆமாம், கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், நம்மளும் கல்வெட்டு லட்சங்கள் கொடுத்தா கல்வெட்டு வைக்க ஒன்று பெரிய காரியமா இல்லையா. கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அப்போது நன்மை செய்வதில் சோர்ந்துடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால், கர்த்தருக்காக, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நன்மை செய்யும் பொழுது நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக ரோமர் 2ஆம் அதிகாரத்தில், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 2:7. நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அங்கே 4வது, அதாவது சோர்ந்து போகாமல் நற்கிரியை. நன்மை என்பது வேறு, நற்கிரியை என்பது வேறு. கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அதாவது இன்றைக்கி நன்மை என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நன்மை செய்கிறாங்க இல்லையா. நிறைய அமைப்புகள் நன்மை செய்யுது. வெள்ளத்தில் நம்ம தண்ணி இல்லாமல் தண்ணியில் இருக்கும் பொழுது, கொரோனா டைமில், ஒரு இக்கட்டான நேரங்களில் நிறைய பேர் சில அமைப்புகள் இல்லையா நன்மை செஞ்சாங்க, மக்களுக்கு உதவி செய்தாங்க இல்லையா. ஆனால் அதற்கேற்ற பலன் உண்டு, அது நன்மை. ஆனால் நற்கிரியை என்பது அது தேவனோடு இருக்கிற காரியம். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது அதை வாசிங்களேன். அந்த ஒன்றாவதாக அந்த நற்கிரியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். 5:6. 5:6. மத்தேயு எழுதின சுவிசேஷம் சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். 5:16. 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சோ அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க. அதாவது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் செய்யுங்க இல்லையா. நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருங்க, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருங்க இல்லையா, மற்றவங்களுக்கு உதவியாக இருங்க இல்லையா. அப்போ அப்படிதான் சொல்ல. அதாவது உங்கள் வெளிச்சம், உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ ஒரு வீட்டில் லைட்டு இல்லை, இப்போ நம்ம லைட்டு போட்டால் அவங்க வீட்டில் வெளிச்சம் தெரியும் இல்லையா. இப்போ நம்ம ஏன் போடணும் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. நான் கிராமத்தில் நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் ஊர் கரண்டே வந்தது. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் எங்கள் ஊரில் கரண்ட்டு பெரிய ஒரு 6 லைட்டு. நான் அன்றைக்கி ஞாபகம், ஒரு பல்பு, திருக்கு பல்பு,
அந்த லைட்டில் உட்காந்தா நாங்கள் படிப்போம். அது பெரிய வித்தியாசமாக இருக்கும். இந்த லைட்டில் வந்து ஒவ்வொரு தெருக்கு ஒரு பல்ப். கரண்ட்டு யார் ஒரு 3-4 வீட்டில் தான் கரண்ட்டு சர்ச்சில் எடுத்திருந்தாங்க. ஒரு 3-4 வீட்டில் தான். எங்கள் தாத்தாவும் நல்ல வசதி உள்ளவங்க தான். ஆனால் கரண்ட் அது எதுக்கு கரண்ட்டு நம்மளோட அரிக்கலாமல் இருக்குது இல்லையா? பெரிய டார்ச்சு, தோட்டங்கள், அதெல்லாம் பெரிய பெரிய வீடு, எல்லா வீட்லையும் அரிக்கல் எடுத்து தொங்க விட்டுருப்பாங்க. கரண்ட் அது எதுக்கு போட்டு அதெல்லாம் வேஸ்ட் அடிமை. எல்லா வீட்லேயும் முத்தங்கள் இருக்கும், காற்று வரும். ஆனால் நம்முடைய வெளிச்சம் அடுத்த வீட்டுக்கு என்ன செய்யணும்? அப்படியே உலகத்தையே பாருங்களேன். இந்த டியூப் லைட் எரியும், வெளியே ரோட்டில் தெரியும். நம்ம வாழ்க்கையில் நமக்குள் இருக்கிற வெளிச்சம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டால். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன செய்யுதுன்னா பிதா மகிமைப்படுவார். நற்கிரியை தேவனை சார்ந்தது. அப்போ மனுஷர் காணும்படி என்ன செய்யணும்? பிதா மகிமைப்படும்படியாக பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று வேதம் சொல்கிறார். அப்போ நம்முடைய நற்கிரியை மனுஷர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டி இல்லையா? நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டி. இந்த சிஸ்டர் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. நல்ல நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. நம்ம எதிர்காலத்தை குறித்து அவங்க சொல்லித்தராங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நம்முடைய வெளிச்சம், நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வெளிச்சம் அவங்களை பிரகாசிக்கணும். கர்த்தர் உண்டால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு என்னையும் உங்களை ரட்சித்த நோக்கமே, இயேசு எப்படி வெளிப்படுவார்? நம்ம மூலமாக தான் வெளிப்படுவார், உங்கள் மூலமாக தான் வெளிப்படுவார். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ 2வதாக வாசிப்போம். அந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:8 வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைவர்களாயும் சகலவித நற்கிரியிலையும் நீங்கள் பெறுகிறவர்களாய் போதும். கர்த்தர் உண்டாவதாக. வாசிங்க, முடிங்க. தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது எல்லாவற்றிலும் நீங்கள் அதை பெருகணும். நீங்கள் நற்கிரிகள் எப்படின்னா சகல விதமான எப்படி கனிகள் கொடுக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அதாவது சகலவித நற்கிரிகளும் நீங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது நீங்கள் கிருபை, அதாவது நற்கிரியை செய்வதில் நீங்கள் பெருகும்படிக்கு அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கிருபையை அவர் தருவாராக. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல் தான் இன்னொன்று வந்து எபேசியர் 2:10 நானே அதை வாசிக்கிறேன். அதாவது நற்கிரியை நாம் செய்வதனாலே, அதை வாசிக்க, மறுபடியும் வாசிக்க. எபேசியர் 2:10. நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கார். அப்போ ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சிருஷ்டிக்கப்பட்டது, புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டது, இரத்தத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டது. நோக்கம் என்ன அப்படின்னா அதான் நற்கிரிகள் செய்வதற்கு. அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 1:10 கூட வாசிக்கிறோம். நற்கிரிகளாகிய கனிகள் இல்லையா? கனிகள், நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் இல்லையா? வாயை திறந்தாலே சிலவங்கிட்ட ஆமாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு இருக்கும். ஆமாம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கவே கூட. சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த நம்ம தூத்துக்குள்ளே இந்த இதெல்லாம் போடுறாங்க, கொஞ்சம் பாதாள, நானே அனுபவிச்சிருக்கிறேன். இந்த பாதாள சாக்கடை இதெல்லாம் தோண்டுவாங்க இல்லையா? நல்ல ரோடு. நம்ம அங்கேருந்து ஸ்பீடாக போவோம் பார்த்துக்கிங்களா, கிட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே போயிடுவோம். அங்கேருந்து யாராவது ஸ்பீடாக வருவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்மளை பார்த்துக்கிட்டே போவாங்க. நம்ம எதுக்கோ பார்க்க நம்ம போயிட்டுருப்போம். அங்கே பார்த்தா பெரிய குழி தோண்டி போட்டிருப்பான் இல்லையா? ஆமாம், தோண்டிகிட்டு இருப்பாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்கும். இங்கே ஒரு இது வச்சுருப்பாங்க, தடுப்பு வச்சாலும் பஸ்ஸு கார் போகாமல் இருக்கட்டும் வச்சுருப்பாங்க. நம்ம உடனே சைக்கிளில் நம்ம வண்டியில் நினச்சி போயிடும். அப்போ நான் சிலவங்கள கையை காட்டி சொல்லுவேன், கையை ஆக்சிஜன் பண்ணிட்டு போவேன். செல்லுவாங்க, காட்டுவாங்க.
ஆமாம், நான் கண்டுபிடிப்பேன். சிலவங்க முழிக்கிற மொழியை கண்டுபிடிச்சிருவேன். இன்னும் ஒரு நாள் இப்படி முழிச்சிட்டு போகிறார், சொல்லலை, அப்போ ஏதோ ஒன்று அங்கே இருக்குன்னு நானும் என்ன செஞ்சிருவேன். ஆமாம், தெரியும். அது அவருக்கு என்ன அப்படின்னா, சரி நம்ம 1 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம், அவரும் போயிட்டு வரட்டும் இல்லையா. அப்படி ஒரு நல்ல மனசுலாம் நான் அப்படி அனுபவிச்சிருக்கேன். ஸ்பீடாக போனால் கடைசியில் பார்த்தா பெரிய பள்ளம் தோண்டிகிட்டு இருக்காங்க. அடப்பா, எத்தனை பேர் வேலை போய்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட கையை காட்டி அங்கே தோண்டிகிட்டு இருக்கான்னு சொல்லவே இல்லையா. அது அப்படி சில ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம அனுபவிச்சிட்டோம் இல்லையா, சரி அவங்களும் போயிட்டு வரட்டும் இல்லையா. இவர் போகிற ஸ்பீடே சரியில்லை, இவர் போய் இடிச்சுட்டு திரும்பி வரட்டும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் நற்கிரியை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. கனிகள் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள், நல்ல காரியங்கள் நடக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்லதை செய்யணும். நற்கிரியை தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. கடைசியாக 5வதாக ஸ்தோத்திரம். எபிரேயர், இந்த வாசித்த பகுதியில் எபிரேயர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அந்த 2-3 வாசிப்போம். முதல்ல அவர் தமக்கு முன் வைத்திருந்த அவமானத்தை எண்ணாமல் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது விட்டுருக்க. கீழே வாசி 3ஆம் வசனம். ஆகையா நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகிக்க அவரை. அப்போது நம்ம எதில் சோர்ந்துடக்கூடாது, அதாவது நமக்கு விரோதமாய் செயல்படுற காரியங்களை குறித்து. கர்த்தருக்கு உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் இல்லையா. நம்ம நிறைய விஷயங்களில் அவமானப்படுவோம், நம்ம நிறைய விஷயங்களில் நம்மளை கேவலப்படுத்துவாங்க. சிலவங்க பேசுகிறதே நம்மளை இது பண்ணுற மாதிரி இருக்கும். சிலவங்களுடைய செயல்பாடு நம்மளை நோஸ்கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில செயல்பாடு, சிலவங்களுடைய சிரிப்பு, சிலவங்களுடைய பார்வை, சிலருடைய காரியங்கள் எல்லாமே மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். நேரடியெல்லாம் வேதனைப்படுத்த வேண்டாம், நேரடியெல்லாம் கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம். அவங்களுடைய அந்த இது எனக்கு சொல்ல தெரியல இல்லையா. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய பேச்சு, அவங்க பேச்சு எப்போவுமே ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாகவே இருக்கும். அந்த மனசை குத்துற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் அது நிறைய அதுக்குன்னு ட்ரைனிங் அப்படி இருக்கும்போது தெரியுது. சிலவங்க சொல்லுவாங்க பிறப்பிலே வந்தது அப்படிமா நடக்கை. அந்த இது மற்றவங்களுடைய பாதிப்பை அறியாமல் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை வேதனைப்படுத்துவார். கர்த்தருக்கு உண்டாவதா. அல்லேலூயா. அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை அந்த ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளும் அந்த ஸ்டேட்டஸ் என்ன நம்மளெல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் அதில் கர்த்தர் மகிமைப்படவே மாட்டார். கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அப்படிப்பட்ட காரியத்தில் நீ சோர்ந்து போகாதபடி உனக்கு முன்னால் வைத்து இருக்கிற இயேசுவை நோக்கி. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க, நல்ல வசனம். நானும் இன்னைக்கு காலையில் தான் திரும்ப வாசித்தேன். அந்த 12 அந்த 3 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இளைப்பு உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை. அப்போ உங்களுக்கு அந்த காரியம் வரும் இல்லையா. அதனால் வசனம் எழுதுறாரு எபிரேயர்ல இல்லையா. அப்போ உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியம், அவருக்கு அந்த அவமானம், தனக்கு முன்னால் வைத்திருக்க சந்தோஷத்துக்காக எல்லா அவமானங்களையும் சகித்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல நாட்களில் நம்ம எவ்வளவு சோர்வுகள், நம்ம எவ்வளவுதான் மனுஷங்கள் கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும், ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஒன்று என்ன அப்படின்னா, எனக்கு முன்னால் என் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம். அலையிலோ எல்லாரும் கண்மத்துவமா. அலையிலோய்யா, அலையிலோய்யா, அலையிலோய்யா. நான் எதுக்கு சகிக்க அப்படின்னா, நான் எதுக்கு சோர்ந்து போகாமல் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு முன்னால் என் தெய்வம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதை பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிச்சிபியால் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா, யார் என்னை கஷ்டப்படுத்தினா,
யார் என்னை வேதனைப்படுத்தினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் சோர்ந்து போக காரணம் எனக்கு முன்னால் என் தெய்வம் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான். கத்மாய் உண்டால் இல்லையா? அதை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில் எந்த சோர்வும் அல்ல. கத்மாய் உண்டாவது இல்லையா? எல்லாரும் ஜெபம் மூலமாக எல்லாம் கணக்கில் மூடி அப்படி எளிமையை எல்லாம் எளிமை நிற்போம். நேரம் ஆகிட்டு 12 முடிக்க போகிறேன். எல்லாம் எளிமை நிற்போம். இந்த கடைசி பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிடுமா? அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தமக்கு முன்னால் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை நினைத்து அவர் அவமானங்கள் எல்லாம் அவர் சகித்தார். ஆண்டவரே, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்திலே போய் உட்கார்ந்தார். இந்த அவமானங்களும் இந்த வேதனைகளையும் ஏன் சகிக்க தெரியுமா? எனக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. எல்லாரும் சொல்லமா, எனக்கு முன்னால் என் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்னை எவ்வளோதான் என்னை கேவலப்படுத்தினார், என்னை எப்படிதான் சாடை போட்டு பேசினார், எனக்கு எவ்வளோதான் சாடை போட்டு ஸ்டேட்டஸ் போட்டால் என் தெய்வம் எனக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கார், காமிச்சிக்கிட்டே இருக்கார். பயப்படாது, தான் வச்சிருக்கம்பா. அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய கண்களிலே தரிசனத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுவும் நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எதுலையுமே ஏன் சோர்ந்து போட ஒரு சிரிச்சுக்கிட்டு இல்லையா? நிறைய காரியம் இருக்கும். என் பேக்கில் நிறைய விஷயம் நிறைய தெரியும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாஸ்டர் அப்படியே போயிட்டு எவ்வளவு காரியம் எனக்கு ஒன்று தெரியும். என் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவன். எனக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்னைக்கு மாறாது. அவர் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் யார் தட்டி பறிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையான காரியம் கிடையாது. இது எனக்கு ஒரு பிரச்சனை மேட்டரே கிடையாது. எனக்கு என்ன, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இந்த பாடுகளை சகித்து தனக்கு முன்னால் வைத்து சந்தோஷத்தை நினைத்து தேவனுடைய வலது பட்சத்தில் போய் உட்கார்ந்தார். கர்த்தர் உங்களுக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் அவமானங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் இருந்தாலும் நீங்க முன்னால பாருங்க, உங்க கண்களுக்கு முன்னால கொண்டு வாங்க. என் ஆண்டவர் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. மனுஷன் சொன்னா மாறிடுவான். நான் செய்வேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான், போயிடுவான். நான் மறந்துட்டேன்னு சொல்லிடுவான், இல்லைன்னு சொல்லிடுவான். அன்னைக்கு சொன்னேன் அப்படிம்பா. அன்னைக்கு ஆண்டவராய் தெய்வம், நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன், நான் உனக்கு செய்வேன்னு சொன்னா செஞ்சிருவாரு. ஆனால் காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். முடியாத ஒரு சூழ்நிலை வரும், தேவ சமூகத்தில் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு புதிய பலத்தில் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆபத்து நாளிலே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க பலன் குறுகினதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி குறுகும் பொழுது கர்த்தருடைய சமத்தை பார்த்து ஓடும் பொழுது, ஆண்டவரேன்னு சொல்லி விழும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு புதிய பலனை கர்த்தர் தருவார். நான் செஞ்சு என்னத்தை கண்டேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்க சோர்ந்து போற அளவுக்கு நீங்க சரி நன்மைக்கு விரோதமான காரியம் நடக்கும். நம்ம ஏன் செய்யணுங்கிற என்ன வரும், நம்ம எதுக்கு செய்யணும், நமக்கு எதிராக இருக்கிறாங்க, எதிராக பேசுறாங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ஏன் சொல்லணும், ஏன் செய்யணும், அதை நிறுத்துறாதீங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடாதீங்க. கலந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்க செய்யற நன்மைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
ஒரு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் கரங்க தட்டி நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை அதிகமாக நேசிங்க நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். அன்று எல்லா சோர்வுகள் பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். ஒரு தெய்வீக பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிற பலனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். நீர் மகிமைப்படும். ஆண்டவரே எல்லா வியாதிகள் பிரச்சனைகள் இயேசு நாமத்தில் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஆவிகள் கிரிகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படட்டும். குடும்பம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் குடும்பம் கட்டப்படட்டும். குடும்பம் கட்டப்படட்டும். வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் அனைத்தும் மாறட்டும். எல்லா மனுஷங்க விரோதமான ஆலோசனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அருமையானபடி பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நெடுநாள் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணு. விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கு. ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய எல்லா சோர்வுகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே நீ கைவிடாத தேவன். ஆண்டவரே எவ்வளோ மனங்கள் பிரச்சனை இருந்தாலும் நீர் உமது பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற மேலான உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. குடும்பங்கள் ஆசீர்வதி. தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கத்தவனாக்களை கொண்டு வார நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார நடக்க எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதி. மாலை ஊழியத்தை ஆசீர்வதி. எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மை கிருபை தொடரட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நின்றைக்கும் எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.